அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி படிக்கலாமா? அல்லது வந்து டெட் படிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இப்போதைக்கு டிஆர்பி வராது. அதனால நம்ம பொறுமையா அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஆர்பிக்கு வந்து கால் கால் பண்ணி கேட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டெட் வரும். அதுக்கடுத்து வந்து பிஜிடிஆர்பி வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து நம்ம வந்து தேங்க் யூ சொல்லியிருக்கோம். ஏன்னா நெறைய பேர் இந்த மாரி கால் பண்ணி கேட்டுட்டு நமக்கு வந்து கமெண்ட்லயும் ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரியான மெசேஜ் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க யாராவது அந்த மாரி டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு நம்மளுமே ஒரு டைம் கால் பண்ணி அந்த ஆடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடுத்துருந்தோம். சரிங்களா? டிஆர்பிய பொறுத்தவரைக்கும் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து தகவல் வந்து சொல்லுவாங்க. நமக்கு மானிய கோரிக்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டெட் வர மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பிளான்லயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, டெட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதை அடுத்து நம்ம பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு, நம்ம வந்து தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பலாம் நோட்டிஃபிகேஷன பத்தி நியூஸ் வருதோ அப்பலாம் படிப்போம். எப்பலாம் நோட்டிஃபிகேஷன பத்தி நியூஸ் வரலையோ அப்பலாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, படிக்க மாட்டோம். அதனால நான் வந்து சிலபஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா பண்ணதுனால தான் 2017 டிஆர்பில வந்து என்ன பண்ணேன், ஃபெயில் ஆனேன். சரிங்களா? அ மார்க்ஸ் வந்து வரல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மார்க்ஸ் தான். அந்த 8 மார்க் வந்து எடுத்திருந்தா அப்பயே வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, பாஸ் பண்ணியிருக்கலாம். ஃபெயில் ஆவறதுனால எவ்வளோ லாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஃபெயில் ஆனவங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும். அது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். சரியா? நமக்கு நாமே செய்யக்கூடிய மிஸ்டேக் தான் அது. அதனால நான் வந்து படிக்காம இருக்கேன், இல்ல வேற எதுக்கு படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், நீங்க எது வேணாலும் படிங்க. ஆ நம்ம ஜாப் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம், டெட்டுக்கும் படிக்கலாம், அல்லது வந்து டிஆர்பியும் படிக்கலாம். இப்ப நான் வந்து டிஆர்பில தான் பாஸ் பண்ணேன்னா, நீங்க அதுக்கு வந்து முழு எஃபோர்ட்ட போடுங்க. சரிங்களா? நம்ம எஃபோர்ட்ட போட்டு கிடைக்கல அப்படின்னா, ஓகே. சரி பரவால்ல. நம்ம எஃபோர்ட் கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கோம். அல்லது அ அடுத்த பரீட்சையில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட்டிங்கே பண்ண மாட்டாங்க. 5 யூனிட் படிப்பாங்க, போய் பரீட்சை எழுதுவாங்க. 7 யூனிட் படிப்பாங்க, பரீட்சை எழுதுவாங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு பாஸ் மார்க் வரல. எனக்கு படிக்கவே பிடிக்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க சிலபஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு பாஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களுக்கே ஒரு வெறி வரும். சரிங்களா? யாரெல்லாம் அ நெறைய டைம் நம்ம சொல்றது அதான். சிவிக்கு போயிட்டு அ கிடைக்காதவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து டாப் ரேங்க்ல வருவாங்க. சரிங்களா? அதனால அவங்க எல்லாமே 10 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்க 10 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கட் ஆஃப்க்கு வரலைன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா அடுத்த டைம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு அர்த்தம், பாஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இதற்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் எல்லாமே அப்பதான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? எப்ப எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஆ உங்களால செலக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களோ, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கான எங்கெங்கெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நோட் பண்ணுவீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல படிச்சவங்க, அதாவது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறோம்ன்னு நெனைக்கிறவங்க எல்லாமே, நோட்டிஃபிகேஷனுக்காகவே படிக்கிறாங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தா மட்டும் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா, அந்த மைண்ட் செட்ட மாத்துங்க. ஃபர்ஸ்ட்டு சிலபஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் டிஆர்பி தான் பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சிலபஸ வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அதிலயுமே நெறைய பேர் வந்து கொஸ்டின் பண்றாங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? நியூ சிலபஸ் வருமா? நெறைய டைம் நம்ம சொல்லிட்டோம். 90% வந்து நியூ சிலபஸ் புதுசா ஒரு சில டாபிக் ஆட் ஆகுமே தவிர, இல்ல ஒரு சில டாபிக் வந்து எடுக்கலாம். அவ்வளவுதான் தவிர, அ அந்த சிலபஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சிலபஸ் இருந்துச்சு. இப்ப நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2019லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து குடுத்தாங்க. கன்டென்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க. நம்பர் ஆஃப் கன்டென்ட் வந்து ஆட் பண்ணாங்க. அதே கன்டென்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு லெவலுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் 11த் அண்ட் 12த் புக்ஸ பார்த்தாலே நமக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் புக் மாரி இருக்கு. டிகிரி போனா அவன் என்ன படிப்பான்னே தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்கூல்லயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடுத்துருக்காங்க. அங்க போயிட்டு எக்ஸ்ட்ரா படிச்சா போதும். அந்த மாரி தான். சரிங்களா? இப்ப நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து சிலபஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. அதுல ஒரு சில டாபிக் வந்து என்ன பண்ணலாம், இன்கிரீஸ் பண்ணி குடுக்கலாம். அவ்வளோதான். அதனால இருக்கிற சிலபஸ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. படிக்கலாமா, வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. அ என்னோட டார்கெட் வந்து டிஆர்பி தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? என்னோட டார்கெட் டிஆர்பி இல்ல. டிஎன்பிஎஸ்சினா அதுக்கு படிங்க. என்னோட டார்கெட் வந்து நான் வந்து டெட் எழுதி நான் யூஜி தான் பிஎஸ்சி, பிஎட் தான் படிச்சிருக்கேன். அதனால நான் டெட் எழுதுறேன் அப்படின்னா, அதற்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி இதெல்லாமே என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா சிலபஸ் எல்லாமே சேமா இருக்கிற மாரி தான் இருக்கும். அதுல வந்து
சாய்ஸஸ் வந்து உங்களுடையது தான். சரிங்களா? அதனால எதுக்கு போகிறோன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி லைன் போனால் அதுக்கும் வந்து என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கும் ஒரு சில பேர் வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்லேயும் இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அடுத்து டெட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கு இதுக்கும் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த மேஜர்ஸாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருங்க, படிச்சுட்டு இருங்க. சிலபஸை வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் கால் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறது என்னென்னா டிஆர்பி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டிலே ஆகுது. டிலே நமக்கான படிக்கிறதுக்கான டைமிங். நிறைய பேர் பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் டேட்டு தள்ளி வைக்க மாட்டாங்களா, கொஞ்சம் பின்னாடி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்போ கவலைப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே முன்னாடியே படிக்காதவங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் முன்கூட்டியே முடிஞ்ச அளவுக்கு 70% கம்ப்ளீட் பண்ணுங்கள். 90% கம்ப்ளீட் பண்ணாலும் 70% கம்ப்ளீட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மீதி இருக்கக்கூடிய 30%. சரிங்களா? என்னோட சாய்ஸ் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் பண்ணலாம். இது வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம். சரிங்களா? ஒரே எக்ஸாம் தான். டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாமு, இன்டர்வியூ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே எக்ஸாம் ஈஸியாக வந்து என்ன பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.